பள்ளத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்கள் நாமம் ஆசீர்வதாக. பிதாவே இந்த நாளை கொடுத்து நன்றி பிதாவே. உடுப்பு கொடுத்து நன்றி பிதாவே. பிதாவே ஆவிகளுடைய வகையில் வளர உதவி செய்யும் பிதாவே. பிதாவே உங்களை போல உங்களுக்கு மானப்பட வளர உதவி செய்யும் பிதாவே. பிதாவே ஞானத்தை கொடுங்க பிதாவே. சோதரிலிருந்து ரட்சிங்க பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டேன், ஆமென். இந்த நாளில் நம்ம ஆவிக்குரிய சத்தியம் என்னது என்று நம்ம காணும் பொழுது நிறைய வேத வாக்கியங்களில் கள்ள வேத வாக்கியங்கள் அதிகமாக இருக்கு. உலகத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி, பழைய பாட்டு பிரமாணத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்ன செய்வாங்க? தங்களுடைய சுய கட்டுக்கதைகளையும் ஞானங்களையும் இல்லையா, தங்கள் தரிசிக்காத அந்த ஞானத்தையும் உபதேசிக்கும் இருந்துச்சு. இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். என்ன செய்ய போகிறாங்க? என்ன செய்ய முடியும் மனுஷனால்? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளை என்ன செய்வாங்க? மனுஷன் புறக்கணிப்பான். இதுக்கு மேலே என்ன வேணும்? சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை கொலை செய்யக்கூடிய மனுஷர்களுக்கு பயப்படாதீங்க. என்ன செய்வாங்க? புறம்பாக்குவாங்க. புறம்பாக்குனா என்ன பிரச்சனை இருக்கு? என்ன இருக்கு? எங்களுக்கு ஞானம் இல்லையான்னு? ஐயோ, தேவனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியாதா சூழ்நிலை இருக்கா? இல்லை. எங்கே போனாலும் தேவனுடைய வார்த்தையும் அவங்களுடைய கிரியைகளை குறித்து என்னால் சொல்ல முடியும் இல்லையா? சரி, அப்போ அதை நம்ம அவங்கள கலங்க வைக்கணும் அப்படின்னா அதை என்னால் செய்ய முடியும். ஏன் அதை செய்ய முடியல? ஏன் செய்ய முடியாது? புரியுதுங்களா? ஆவிக்குரிய ஞானம் என்னது? அழித்து போடுவதா, இடித்து போடுவதா, கட்டுவிப்பது. சரி, இது எல்லாமே நம்ம வேணும், நம்ம இதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு ஞானம் தேவைப்படுது. சொல்றாரு நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தருக்கு பிரியமானது என்ன? நமக்கு என்ன கேட்குறேன்? கேள்வி தானே கேட்குறோம். உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்தியதுனால இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்தது? இயேசுவை கல்லெறிய தேடினாங்க இல்லையா? என்ன பண்ணாங்க? கல்லெறிய தேடினாங்க, அவரை நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவரை கொலை செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு சூழலை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறாங்க இல்லையா? சரி, எப்படி இருந்தாலும் சரி, நாம் யாருடைய அச்சுறுத்தலுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? உலகத்திலும் சரி, சபையிலும் சரி, யார் மத்தியிலும் சரி, இயேசுவுக்கு நடந்தவைகள் கண்டிப்பாக நடக்கும். நான் என்ன செய்யணும் அப்படின்னா சொல்றாரு, என்னை ஞானி என்று எண்ணக்கூடாது. நான் முதலாவது ஏன் தெரியுமா? ஞானி அப்படின்னு நான் எண்ணிட்டேன்னா நான் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்டா? அவர் சொல்றாரு ஞானி என்று எண்ணாதன்ற. அப்போ எது புத்தி? சொல்றாரு, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். சரி, இங்க பாருங்க, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நான் சொல்ற தொடர்ந்து இங்க பார்க்கிறோம். எரேமியா 7:8 நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்மேல் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். என் கண்கள் உன்னை தப்புவிட்டது. நான் ராக்காலமல் உன் வழிகளுக்கு தக்கதாய் உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவருப்புக்கு தக்கதற்கு
உன் நடுவிலே வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவனாகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அவங்க என்ன சொல்ற பாருங்க, என் கண்கள் உன்னை தப்பு விட்டது. தேவனிடத்துல என்ன இருக்கா? கொஞ்சம் இரக்கம். சொல்றாரு, அவர் என்ன செய்கிறாரா? அடிக்கிறேன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, நான் இறங்காமல் உன் வலிகளுக்கு தக்க உன் மேல் வர பண்ணுவேன். உன் அருவருப்புகளுக்கு தக்கதாவது உன் நடுவிலே வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவனாகிய நான் கர்த்தர் என்று அறிவீர்கள். இதுவரையும் கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்று தானே நான் கண்டேன். தேவனானவர் இங்கே என்ன செய்கிறாரா? அடிக்கிறேன்னு சொல்றார். எப்படி? எதின்படி? அவர் நீதி உள்ளவர். அவனுடைய நீதியின்படியாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவனுக்கு நீதியான காரியங்களை செய்வதற்கு தேவனானவர் இங்க என்ன வச்சிருக்கிறாரா? ஸ்மித் அடி. நம்ம என்ன செய்யணும் சொல்றாரு? இஸ்ரவேலர் தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனுடைய ஞானத்தை தேடாமல், திரும்பாமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, முற்றிலுமாக தேவனை விட உலகத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதிகமாக பிரியப்படுறாங்க. இரண்டாவது, அவங்க விக்கிரகத்தில் விருப்பப்படுறாங்க. அவங்க தரிசிக்காத போதும் அவங்க என்ன செய்யறாங்க? தரிசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, அவங்க கள்ள தீர்க்க தரிசிகளாக இருக்கிறாங்க. இது நம்ம கண்டிப்பாக நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா, கள்ள தீர்க்க தரிசிகள் என்பது மிகவும் தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியங்களாக. தேவன் பாருங்க, தேவனுடைய காரியங்களை, தேவன் செய்யக்கூடிய காரியங்களை எரேமியாவுக்கு எசேக்கியலுக்கு இங்கே தேவனானவர் கொடுக்குறார். எசேக்கியல் புஸ்தகம் 11:18 அவர்கள் அங்கே வந்து அதிலே சீயரின் கீழ்ப்பட்டத்தக்கதாகவும் அருவருக்கப்படத்தக்கதாகவும் இருக்கிறதை எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். ஏன்? தேவன் ஒரு இருதயத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறார். அந்த மனுஷனுக்கு அந்த இருதயம் பிடிக்கல. அதனால அது தவறாயிடுமா? தேவனுடைய வார்த்தை தவறாயிடுமா? தேவனுடைய வார்த்தை பொய்யாயிடுமா? நம்ம என்ன செய்யறோம்? அதிகமாக ஏதாவது சொல்றோமா? இல்லையே. அங்கே இருக்கிறது போய் சொல்றோம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை போதிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அங்கே என்ன செய்யக்கூடாதான்? அவங்க அறிவிக்கக்கூடாது. அவங்களுடைய இருதயம் என்ன செய்யணும்? அவங்களுடைய நோக்கம் மாத்திரம்தான் செய்யப்படணும். தப்பு. இங்கே பாருங்க, 19 அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவைகளுக்கு ஏக இருதயத்தை தந்து அவைகள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். சரி, இப்போ இந்த ஜனங்கள் அவருக்கு இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், உண்மையானவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா அவர் என்ன பெற்றுக்கொள்ளணும் சொல்றார். நம்ம பார்த்தோம் இதை. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து. கட்டளை யார் கட்டளை? மனுஷ கட்டளை கிடையாது, இங்க தேவ கட்டளை சொல்றார். அது என்ன? முடிஞ்சா சொல்லுங்க. தேவ கட்டளை என்ன? நீதியில நடப்புதா? நன்மனசாட்சியில நடப்பதா? அந்த மனசாட்சியை தள்ளிவிட்டு நடப்புதா? தேவனை மகிமைப்படுத்துவதா? பிரதானமானது என்ன? அவர் கற்பனைகளை கை கொள்வதா? எல்லாரிடத்தில் அன்பு கூறுவதா? இல்லை புறக்கணிப்பு? உங்களுக்கு தெரியும் உங்க இருதயம் எப்படி இருக்கு. எவருங்க என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன்.
இப்போ தேவன் உங்களுக்கு தேவனாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் சொல்கிறாரு. முன்னாடி நம்ம பார்த்தது போல் அவருக்கு அவருடைய இருதயத்திற்கு பிரியப்படுத்தணும், அவருடைய கட்டளையை கை கொள்ளணும், அவர் கட்டளையின்படி நடக்கணும், அவர் நியாயங்களை கை கொள்ளணும்னு சொல்கிறார். அவர் என்ன கேட்குறார்? எசேக்கியேல் 9:10. ஆகையால் என் கண் தப்பு விடுவது இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறக்க பண்ணுவேன் என்றார். சொல்றாரு, இங்க யாருக்கு அவருடைய பலனை கொடுக்காம இருக்கிறாரு? இப்போ யாருக்கு அவனுடைய பலனை அவன் பெற்றுக்கொள்ளாம இருக்க போறான்? அப்படிலாம் யாரும் கிடையாது. என்னுடைய பலனுக்கேற்ற தண்டனை எனக்கு கிடைக்கும். எனக்கு நான் உண்மையாக இருந்து அவர் கற்பனைகளை கை கொண்டனா, பழைய ஏற்பாட்டில் கூட அவர் என்ன செய்கிறாரா, அவர் நீதியும் நியாயத்தையும் கை கொண்டிருக்கார். 9:10 ஆகையால் என் கண் தப்பு விடுவது இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை, அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறக்க பண்ணுவேன் என்றார். எசேக்கியேல் புஸ்தகம் 14 நீங்கள் 21 பார்க்க முடியும். இங்கே என்ன வருது அப்படின்னா, அவங்களை ஒடுக்குவதற்காக அவங்களை ஒடுக்குவதற்காக இது பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் தேவன் கையாளக்கூடிய ஒரு முறைமையாக இருக்கிறது. பட்டயமும் பஞ்சமும் துஷ்ட மிருகங்களும் கொள்ளை நோய் என்றும் இந்நாளுக்கு கொடிய தண்டனையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமும் ஆகிலும் இதோ அதிலே தப்பி மீதியாகிய வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமாரத்தியும் சிலர் இருப்பார்கள். இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு நான் எருசலேமின் மேல் வரப்பண்ண தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தோன்றப்படுவீர்கள். நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரிகளையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தோன்றி வருவார்கள் பார்கள். நான் அதிலே செய்த எல்லா வற்றமும் முகாந்தாரமும் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்றார். இது கர்த்தருடைய வார்த்தையா இல்லை கூட்டி சொல்லிட்டாரா? அவர் என்ன சொன்னார் இங்க பாருங்க. அவர்களை மனம் திரும்புவதற்கு ஏற்றவாறு தேவனானவர் என்ன செய்கிறாரா? இங்கே சில கிரியைகளை செய்கிறார். இங்கே என்ன அனுப்புகிறாராம்? பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். இவர் எந்த ஒரு சோதனையும் தற்காலத்தில் என்னவா இருக்கும்? நல்லா இருக்காது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேவனானவர் அதிலே பழகினவர்களுக்கு நீதியாகிய பலன் தரும். அதுலேயும் தப்பினவர் தேவன் அதுலேயும் தப்பு வைத்திருக்காரு. தேவனானவர் என்ன செஞ்சிருக்காரா? அதிலும் தப்பு வைத்திருக்கார். சில பேர் இருப்பார்கள் சொல்ற. ஏன் இவ்விதமாக தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனார்கள்? சரி, ஓசியா 2:17 பார்க்குங்க. இங்கே கூட ஒரு சில நிறைய தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை திரும்பி போனது தான் நாம் பார்க்குறோம். பகல்காலனுடைய நாமங்களை அவன் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவர்களின் பேர் சொல்லி அவர்களை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். அக்காலத்திலே நான் அவர்களை கண்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே உண்டு பண்ணும்படி உடன்படிக்கை பண்ணி வில்லை பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டு இருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை
எனக்கு நியமித்து கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். இங்கே யார் இது? தேவனுக்காக அவங்கள நியமிக்க போகிறாராம். யார்? நீயோ விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். அவன் அப்படி நியமிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீதியை செய்யணும். நீதியையும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். அவன் சொல்ற முன்னாடி என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? அவருக்காகவே வாழ வேண்டியது இருக்கிறது. எப்போ அவர்களுக்கு மறுமொழி கொடுக்கிறார், எப்போ அவருக்கு செவி கொடுக்கிறார். பாருங்க, அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவர்கள் பூமிக்கு மறுமொழி கொடுப்பேன். பூமி சரி, நம்ம இங்கே பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்போது இந்த பூமியானது முளைப்பிக்கணும் அப்படின்னா யாருடைய சித்தமாக இருக்கணும்? பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுக்கு ஒரு வல்லமை. வானமும் பூமியும் உண்டாக கடவுது, உண்டாயிற்று. பூமியும் அது நிறைவும் உண்டாக கடவுது, இன்னும் இருக்குது இல்லையா? காண வேண்டும் என்றால் அவருக்கு தேவனுக்கு இவ்வளோ மகிமையும் வல்லமையும் இருக்கு. அதை அவருடைய இருதயத்தில் ஞானம் இருக்கு. தேவன் ஜீவன் உள்ளவர், புரியுதுங்களா? தேவன் ஜீவன் உள்ளவர், அவரிடத்தில் நன்மை காணப்படுது, யாரு காணுகிறது இல்லை. சங்கீதம் 10:4 சொல்றாரு, துன்மார்க்கன் தன் கருவத்தினாலே தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே, அவன் வழிகள் எப்பொழுதும் கேடு உள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயர்ந்ததாயிருக்கிறது என தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். என்ன பண்றான்? சீறுகிறான்ற. துன்மார்க்கன் தன் கர்வத்தாலே தேவனை தேடான். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களை தேவன் தேடுறார். என்ன தேவன் தேடி என்ன தர்றாரு? தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, கற்பனை கொடுக்குறாரு. முன்னாடி பார்த்த இஸ்ரவேலர்கள் தேவனை தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுக்குறாரு. இப்போ நான் தேவனை தேடுகிறேன் அப்படின்னா அவருக்கு என்ன தராரு? என்ன தராரு? நாம் பார்க்க போறோம் என்ன தராரு. இங்க பாருங்க, துன்மார்க்கன் தன் கருவத்தாலே தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. பார்க்குறோம் சங்கீதம் 53 சங்கீதம் 53:1 தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அவர்கள் அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை. என்ன பார்க்குறோம்? சிலர் நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க. அவன் என்ன குற்றப்படுத்துகிறாங்கன்றது இல்லை, தேவனுடைய வார்த்தையை குற்றப்படுத்துகிறாங்க. யாருக்கு விரோதமாக செய்கிறாங்கன்றவங்க பார்த்துக்கணும் இல்லையா? அவன் வழி எப்பொழுதும் கேடுள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறன. என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு யாருடையது? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ நீங்கள் நன்மை செய்கிறதுக்கு முடியல அப்படின்னா தீமை செய்யக்கூடாது, விட்டுருணும் இல்லையா? நீதியை செய்ய தேவன் தானே சொல்கிறார், நீதியை தானே செய்ய சொல்கிறார், வேற என்ன செய்ய சொல்கிறார்? அவங்களுக்கு குற்றப்படுத்தக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை தாவீது சொன்னது போல என் வாயிலிருந்து எடுக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். நாமும் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா யாருக்கு? அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றன. யாருன்னா இங்க என்ன? யார் அது? பாவியா? அநீதி உள்ளவனா? நீதி உள்ளவனா? சரி, ஓகே. நம்ம இங்கே அநீதி உள்ளவனுக்கு தேவனை காணக்கூடியவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? பார்வையை கொடுக்குறார்.
சங்கீதம் 14:2 பார்க்குறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கிறார். எல்லாரையும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:10 சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ளவைகளை ஆசைப்படுறாங்க, கேட்டுக்கு எதுவாக வேத புரட்டுகளை செய்கிறாங்க, நீதியை செய்கிறது இல்லை. பாருங்க அவர் என்ன சொல்றாரு ரோமர் 3:10, அந்தபடியே நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. பார்த்தோம், எல்லாரும் ஏகமாய் வழிவிலகி போயிட்டாங்கன்ற. 14 அக்கிரமக்காரரிலே ஒருவனுக்கும் அறிவில்லை, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்களை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறது இல்லை. ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 5 நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னா, நான் முன்னாடி பார்த்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் எல்லாம் தேவனுடைய வழியை காண்பிக்கிறதுக்கும் அவருடைய இருதயத்தை சதையான இருதயத்தை கொடுத்து அவருடைய பிரமாணத்தை செய்வதற்கும் ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. நிறைய பேர் அவர்களுக்கு தேவனாக இருந்தார், அவர்களுக்கு தான் பிரமாணம் கொடுத்தாரு, சொந்த ஜனங்களாக இருந்தாங்க. இப்போ நமக்கு சொல்கிறாரு, மேன்மை அவங்களுக்கு இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னு சொல்கிறார். பிதாக்கள் அவர்களுடையவர்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தவர், இவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது, ஏனெனில் இஸ்ரவேலர்கள் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. இங்கே ஒரு காரியத்தை கொண்டு வர்றாரு. இங்கே பாருங்க, பிதாக்கள் அவர்களுடையவர்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தவர், இவர்கள் என்றென்றைக்கும் சோதரிக்கப்படப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். இது எல்லாத்தையும் செய்கிறவர் யாரு? அவங்களுக்கு செஞ்சது தேவன் தான். சொல்றாரு, சோதரிக்கப்படப்பட்டவர் யாரு? தேவன் தான். தேவ வசனம் அவமாய் போயிற்றோ. முன்னாடி பண்ண காரியங்கள் எல்லாம் அவமானது கிடையாது, மகிமைப்படத்தக்கதாக தேவன் தான் அங்கே மகிமைப்படுறாரு. எந்த ஒரு உறுப்பின் எழுத்தும் அழிந்து போவதற்கு தேவன் விரும்பல, அதை நிறைவேற்றுவதற்கே கிறிஸ்துவ அமைச்சிருக்கார். இங்கே பாருங்க, தேவ வாசனம் அவமாய் போயிற்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அல்லவே. ஏன் பாதி பேர் அதில் மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கிறாங்க, மாம்சத்தின்படி வாழ்கிறாங்க, அவங்க பிரமாணத்தை கை கொள்ளல. அவங்க எதில் இருக்கிறாங்க? சுயஞானத்தில் இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, முன்னாடியாக தான் பார்த்தோம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் சொல்கிறார்ல, பரிசேயர்களை சொல்கிறாங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா. ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லாதீங்க, இயேசு சொல்கிறார். ஏன்? ஆபிரகாமின் கிரியை இல்லையே, ஆபிரகாமினுடைய அடிச்சூடு என்ன இல்லையே. எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. நம்ம ஆபிரகாமினுடைய அடிச்சூடு என்ன, எப்படிப்பட்டது, அவங்களுடைய அடிச்சூடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இருந்தாலும் ஆதியாகமம் 21:12 அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளைகளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதையெல்லாம் கேள். தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அடிமை பெண்ணிடத்துல பிறந்த பிள்ளை உனக்கு பிள்ளை கிடையாது. யார் பிள்ளை? ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும். யார் சொல்ற? இது தேவன் தான் சொல்றாரு. அவங்க எபிரேயர் 11:18 ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவர்களோடு சொல்லப்பட்டு இருந்த இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி. ஈசாக்கு என்ன செஞ்சிட்டாரா? அவர் வாக்கு தத்தத்தின் பிள்ளை,
இல்லையா? அவர் எத்தனை போயிட்டு என்ன செஞ்சுட்டாலும் பிள்ளை பிறந்துச்சு 100 வயசில் அவருக்கு கொண்டு போயிட்டு இதை சட்டு பலியிடுன்ட்டார். மோரியா மலையில் கொண்டு போயிட்டு அங்கே என்ன செஞ்ச எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு குழந்தைய படுக்க வச்சிட்டார். அங்கே கையை தூக்கி இருதயத்தில் வெட்டிட்டார். அப்போ தெய்வம் தான் கொடுத்தாரு, உன் சந்ததி விலங்குன்னு சொல்லிட்டு அவர் சந்தேகப்படலை. சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? தேவன் ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு இதுதான் சாரால் உனக்கு சொல்வதை எல்லாம் கேள். இங்கே என்ன பார்க்குறோம்? எபிரேயர் புஸ்தகத்தை கீழே பார்க்குறோம். என்ன செஞ்சிட்டாரா? கொஞ்ச நாளில் அவரை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரா? கட்டமலை கழுத்தி பலியிடணும், தகன பலி கொடுக்கணும்னா சில முறைமைகள் இங்கே அப்போ இருக்குது. மோரியா மலையில் கொண்டு போய் அவர் சொன்ன காரியங்களை செஞ்சு அது மாதிரி செய்யணும். அவர் என்ன சொல்கிறாரு? என்ன செய்கிற? ஈசாக்கு பலியிடுன்னு கேட்குறாரு, பலி கொடுத்துருன்னு கேட்குறாரு. அப்போது அவர் என்ன செய்கிறாரு? பழைய ஏற்பாட்டு பிரமாணம் இப்போ இல்லை, கொண்டு போயிட்டு என்ன செய்கிறாராம்? இருதயத்தில் என்ன செய்கிறாராம்? ஈசாக்கை பலியிட்டார். ஏது விசுவாசம்? இருதயத்தில். பூமிக்குரிய வகையில் சாகலை, ஆனால் இருதயத்தில் வெட்டிட்டார், போட்டார். எபிரேயர் 11:18 ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி அவர் என்ன செஞ்சிட்டாரா? இருதயத்தில் கொண்டுட்டார். இப்போ எது விசுவாசம்? சொல்லி காத்திருந்து பெற்றுக்கொண்டுதா இல்லையா? உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறுவதா? நீங்கள் சொல்லுங்கள். உலகத்துக்குள்ளே போவதா? உலகத்துக்குள்ளே போகல. நல்லா ஞாபகம், உலகத்துக்குள்ளே நாங்கள் போகல. உலகத்தினுடைய கிரியைகள் எவ்வளோ இருக்குது, உங்களுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்ல. ஒரு சகோதரனுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு இயேசு சொல்கிறாரு, சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா? பவுலன்னு சொல்கிறாரு இல்லையா எபேசியர்களுக்கு? அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படியே பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி எண்ணப்படுவார்கள். ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் அடிச்சூட்டில் நடக்கிறவங்க சொல்கிறாரு. அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்போ வாக்குத்தத்தம் இருக்குதா அப்படின்னா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் எப்படி இருப்பாங்க? இப்போ இவ்வளோ ஒரு கேடுபாடு உள்ளவர்களாக இருப்பாங்களா? இவ்வளோ அநியாயம் செய்வார்களா? நம்ம என்ன அவங்க மிரட்டலுக்கு எல்லாம் பயந்துருவோம்னு நினைக்கிறாங்களா? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் அல்ல. அந்த சந்ததி எண்ணப்படுகிறது, என்றென்றைக்கும் படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. சாராளுக்கு ஆதியாகமம் 18:10 ஒரு பிள்ளை பிறந்தது. அப்பொழுது அவர் சொல்றாரு, உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இங்கே அவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளையானது என்னவா இருக்கு அப்படின்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஆவிக்குரிய நபரும் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி அவருடைய அடிச்சூட்டில் நடக்கிறதுனாலே அவருக்கு பிரியமாக இருக்கிறதா? ஆமாம், அவருடைய அடிச்சூட்டை நடப்பதில் தான் அவருக்கு பிரியமாக இருக்கார். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள்.
நிறைய சகோதரர்கள் என்ன செய்கிறதில்லை என்றால் தேவனுடைய வழியை மறந்துட்டாங்க. இங்கே ரோமர் 12 காமிக்கிறாரு அவருடைய வழி என்னன்னு சொல்லி. அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் எது பரிசுத்தம்? அதுதான் நம்ம கண்டிருக்கோம். தேவனுக்காக பிரித்து எடுக்கப்படுவது, தேவனுடைய பிரமாணத்தை செய்யும் பொழுது அது நடக்கும் பொழுது தான் அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக இருக்கு. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ தேவனுக்கு பிரியம் எதுவோ, தேவனுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரித்து எடுக்கப்பட்டு கட்டளை செஞ்சு நம்ம அவருக்காக இருக்கிறதுனால பரிசுத்தமாக இருக்கு. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நம்ம புத்தி உள்ள ஆராதனை செய்கிறோமா, புத்தி இல்லாத ஆராதனை செய்கிறோமா? அப்பப்போ கூடி வரும்ல இல்லையா? புத்தி உள்ள ஆராதனை என்ன? பிரமாணத்தின்படி செய்வது, அவர் மேலே சொன்னவைகளை எல்லாவற்றையும் செய்வது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், சரி தேவனுக்கு எது நன்மைகள், பெனிஃபிட்? தேவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. நீங்கள் ஆராதிக்கிறதுனாலையோ நீங்கள் துதிக்கிறதுனாலையோ அவருக்கு எதுவும் இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, அவர் உங்களுடைய சாயலாக வளர போகிறாரா? இல்லை, அவர் சாயலாக தான் நீங்கள் வளர போகிறீங்க. அவர் யார்? அவர் தான் சிருஷ்டிகர். நம்ம சிருஷ்டிகரை தான் தேடிட்டு இருக்கோம். அது என்ன பெனிஃபிட்? நன்மையை அறிந்து கொள்வதனால என்ன பெனிஃபிட், என்ன ஒரு நன்மை யாருக்கு? நம்ம இது பார்ப்போம். இந்த கேள்வி அப்படியே வச்சுங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். சரி, நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஒத்த விஷயம் தெரியல, நம்ம நீதியை செய்கிறோன்னு வச்சுக்கோமே, தேவனுடைய நன்மையும், அப்போது தேவனுடைய சித்தம் செய்யணும்னா தேவனுடைய நன்மை. நம்ம நேற்று அதான் பார்த்தோம், முந்தானேத்து அதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அவரிடத்துல அவர் நீதி உள்ளவர் என்றால் அவரிடத்துல ஜீவனும் நன்மையும் உள்ளது. இங்கே பார்க்குறோம் தேவனுடைய நன்மையும் பிரியமும். சரி சொல்கிறாரு, பிரியம் யாரை பிரியப்படுத்துகிறோம்? இங்கே சொல்கிறாரு தேவனை. பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறீர்கள். சரி, நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் என்ன உங்களை திட்டாருன்னு அர்த்தமான எபேசியர்களை இல்லை. தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்ளுது என்றால் அது ஏன் அப்படி கடிந்து கொள்ளுது? உங்களை சொல்லப்பட்ட வார்த்தை ஏன் உங்களை அவ்விதமாக கடிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது? புரியுதுங்களா? ஏன் தேவன் அப்படிப்பட்ட வார்த்தையை உங்களிடத்தில் கிரியை செய்ய நினைக்கிறாரு? அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? குறைவு இருக்குது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல், ஃபூலிஷ்னா அவரை சேவிக்காமல், அவருடைய செய்கை எல்லாம் நன்றி சொல்லாமல், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இராமல், நமக்காக எவ்வளவோ செய்கிறாரு தேவன். ஆனால் நாம் அதுக்கு என்னவா இல்லை, நன்றி உள்ளவர்களாக இல்லைன்ற. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தம் உணர்ந்து கொள்ளுவோமானால் நாம் பயன்படக்கூடியவர்களாக இருப்போம். இல்லைன்னா தேவனால் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இருப்போம். சரி, நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் அவருடைய நன்மையை காண வேண்டியது. சரி, எப்படி அவருடைய நன்மையை அறிந்து கொள்வது? எல்லா விஷயத்திலும் சொல்கிறார். இங்கே பாருங்க, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 6:13 இதே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவராக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எவ்வளோ சொல்கிறார் இல்லையா? பாருங்க, நீங்கள் உங்கள் அவயங்களை, அவயம்னா என்ன? உங்களுடைய சிந்தையும் அடங்கும், உங்களுடைய யோசனையும் அடங்கும், உங்களுடைய மனம் இருதயமும் அடங்கும். சரி, உங்கள் அவயங்களை, கை காலு மூக்கு இது மட்டும் கிடையாது, நீதியின் அவயங்களாக. நீதியின் அவயங்கள்னா நீதியை செய்வதற்காகவே உங்கள் யோசனை எல்லாமே நீதியை தான் செய்யணும். ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்து இருக்கிறவருக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக. நீதிக்குரிய ஆயுதம்னா அப்போ நம்ம இந்த உலகத்துக்காக வாழல, நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய சிந்தை எல்லாவற்றையும் அவருடைய காரியங்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக. ஆயுதம்னா எது? அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஆயுதத்தை வச்சு யுத்தம் செய்ய போகிறாங்க இல்லையா? ஆயுதத்தை வச்சு என்ன செய்வாங்க? யுத்தம் செய்வாங்க. போர் இருக்கு, சண்டை. தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். சரி, நம்ம இங்க பரிசுத்தம் என்றால் யாரு எப்படி நம்மளை பரிசுத்தம் செய்கிறது? எப்படி நம்மளை பரிசுத்தம் செய்கிறாரு? பவுலானவர் ரோமர் 6:12 சொல்றாரு, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமா இருக்கிறது. பரிசுத்தம் என்றால் என்ன? நம்ம கேள்வி கேட்கணும். அவருக்கு பிரித்து எடுக்கப்படுவது, என்னை எப்படி பரிசுத்தமாக்கி கொள்ளணும், அவருடைய இருதயமானது என்னிடத்தில் இருக்க வேண்டும், அதுதான் சொல்லிக்கொண்டே வராரு. இங்கே பாருங்க, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். ஏன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணத்தின் மூலமாக தான் பழைய ஏற்பாட்டில் அந்த கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்ற போகிறார். இங்கே பாருங்க, பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமாய் இருக்கிறது. இப்படியாக நன்மையானது எனக்கு மரணமாயிற்றா சொல்றாரு. அந்த நன்மை தான் நான் மறிக்கிறதுக்கு காரணமான்ற. அப்படி அல்லன்ற. பிரமாணம் நீங்கள் போதிப்பீர்களானால் அதனால நீங்க சாகல, பிரமாணத்தினால சாகல. சொல்றாரு, பாவமே எனக்கு மரணமாயிற்று, நான் பாவம் பண்ணதுனால தான் நான் செத்துட்டேன்ற. நான் என்ன செய்யணும்? என்னுடைய சகலமும் என்னுடைய எல்லாம் அவருக்காக அவருடைய நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. பாவமே எனக்கு மரணமாயிற்று. மரணம்னா நான் தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன். பாவம் செய்கிறீங்களா? தேவன் உங்களிடத்தில் வேலை செய்வது கம்மியாக இருக்கும். ஒரு மனுஷனிடத்தில் எவ்வளோ வேலை செய்வார்? தாவீது இடத்துல எவ்வளோ வேலை செய்கிறாரு? அவர் நம்ம சாதாரணமாக அற்பமாக எண்ணக்கூடாது. பாருங்க, பாவமே எனக்கு மரணமாயிற்று, பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. பாவத்திற்கு நீதியாக காணப்படலை. பாவம் மீறுதல் என்ன செய்யல? மீறுதல் நீதியாக காணப்படல, நன்மையாக காணப்படல. நன்மை என்று சொல்லும் பொழுது தேவனை தேடுகிறது. எப்படிப்பட்ட நன்மை? தேவன் நம்மை தேடுகிறாரே, அவருடைய பிரமாணத்தை கொடுப்பது, அது என்னவாகும்? இங்க பாருங்க, யார் இதுல மிகவும் தேவனுடைய வார்த்தையில ஜீவிக்கிறா, இல்ல சந்தோஷப்படும்? எப்படிப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தையிலே மிக மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறார்? சங்கீதம் 69:32.
சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு. சாந்த குணம்னா மோசே சாந்த குணம். எவ்வளவோ மக்கள் இருந்தாங்க, அவருக்கு விரோதமாக செஞ்சாங்க, அவர் எதுவுமே சொல்லலை. அவர் அதுக்கு பதிலாக அவங்களை திட்டுவதற்கும் அவங்களை நிந்திக்கிறதற்கும் பதிலாக தேவனுடைய வார்த்தையை திருப்பி கொடுத்துட்டே இருக்க. சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவனின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கண்டுண்ட நம்முடையவைகளை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரமும் அவைகளிலே சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவுது. பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். யாருக்கு ஹாப்பினஸ், கேலட், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவனின் விண்ணப்பத்தை கேட்கிறார். யார் அந்த எளியவன்? கண்டிப்பாக அது உண்மையானவனாக இருக்கணும். தேவன் பொய்யர்களுக்கு செவி கொடுக்கறதில்லை சொல்றாரு. கர்த்தர் எளியவனின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கண்டுண்ட தம்முடையவைகளை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரமும் அவைகளிலே சஞ்சரிக்க இருக்கிறவைகளையும் அவரை துதிக்க கடவுது. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவனை தவிர ஒரு வல்லமை இல்லை. ஏன்? அவரை நாம் தேடினால் அவரை நம்மளை கைவிடுவாரா? தேவனை தேடுகிற உணர்வுலனே அவர் தேடுறார். பதில் அவர் என்ன செய்கிறார் என்றால், நாம் தேடும் பொழுது என்ன செய்கிறார்? நமக்கு அவருடைய உணர்ந்துகொள்ள கொடுக்குறார். சரி, இஸ்ரவேலர்களே நம்ம நிறைய விஷயங்களை காண முடியும். அவர் கொடுக்குற அந்த நன்மையை கொடுக்குறார். அவர் இடத்திலே அந்த நன்மை காணப்படுது, பிரமாணம் காணப்படுது, அது கொடுக்குறாரு. பாருங்க, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் சொல்றாரு. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலிலே நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். முன்னாடி பார்த்தோம், அவங்க அதுலேயும் சிலர் மீதியானவங்க இருக்காங்க. அந்த அன்பில் அவங்க அந்த மீதியானவர்கள் அவரை தேடும் பொழுது அவருக்கு என்ன செய்கிறாங்க? நீதியை செய்யும் பொழுது தான். நாமோ பிழைக்கத்தக்கதாக தீமையை செய்யாமல் நன்மையை செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம பார்த்துருக்கணும். இங்கே பார்க்குறோம், ரோமர் 12:9 சொல்கிறாரு, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஏன் தீமையை வெறுக்கணும்? ஏன் நன்மையை செய்யணும்? அன்பு என்பது மாயமற்றதாக இருக்கிறது. அன்பு, நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னா அது அன்பு தான். உள்ளுக்குள்ளே ஒரு அன்பு இருக்குது, வெளியே காட்டலைன்றது அன்பு இல்லை. என் சகோதரனை நான் அன்பு கூறுறேன், அவனுக்கு நான் நன்மை செய்யணும். என் சகோதரர்களை நான் காணுகிற சகோதரரை அன்பு கூற வேண்டியது இருக்கிறது. காணாத தேவனை எப்படி நான் அன்பு கூற முடியும்? அநேகர் வாக்குத்தத்தங்களை குறித்து நான் சந்தேகப்படக்கூடும். தேவனுடைய வார்த்தையை நாம் சந்தேகப்படக்கூடும். நான் அவருடைய வார்த்தையை ஒருபோதும் சந்தேகமே படக்கூடாது, கேள்வி வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அவ்வளோதான். தேவனுடைய வார்த்தையிலே எனக்கு ஜீவன் இருக்குது சொல்கிறார். எதனால ஒரு மனுஷன் பிழைக்கிறான்னு சொல்கிறார். இப்போ இல்லை, அப்போ கூட ஆமோஸ் 5 கூட சொல்கிறார், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். எது நன்மை? உங்கள் வேத வாக்கியங்கள். இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் நன்மை இல்லையா? நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி. சரி, நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கு
நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள், ரோமர் 12:6 நம்ம வந்து அன்பு கூற வேண்டியது இருக்குது. அதுவும் எப்படி? மாயமாக இல்லாமல். மாயம்னா என்ன? நீங்கள் என்னை பற்றி ஒன்று நினைக்கிறீங்க அப்படின்னா அதை உங்ககிட்ட நான் சொல்லலை, உள்ளுக்குள்ளேயே உங்களை பற்றி நான் நினைக்கிறேன், அதுதான் மாயம். சரி, மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இந்த நன்மையெல்லாம் எங்கே கண்டுபிடிக்க முடியும்? என்ன இது கடைசியாக நம்ம பார்த்து முடிச்சிருவோம். 3 யோவான் 1:11 பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. சரி, தேவன் இவருங்க, பிரியமானவனே நீ தீமையை பின்பற்றாமல், எதை பின்பற்றணும்? தீமையை பின்பற்றக்கூடாது, நன்மையை பின்பற்றணும். நன்மையை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்போது தீமை செய்கிறவன் தேவனால் உண்டாகப்படலை, அவன் எது செய்கிறான்? தீமையினால தான் இருக்கிறான், அவன் அடிமையாக இருக்கிறான்றான். இப்போ உண்டாயிருக்கிறான், தீமையை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேவனை காண்கிறேன் என்று சொன்னால் என்ன செய்யணும்? தேவனை காண்கிறேன் என்று சொன்னால் அவர் கற்பனைகளை கை கொள்ளணும் இல்லையா? அவரை அன்பு கூறுறேன்னு சொன்னால் அவர் கற்பனை கை கொள்ளணுமா? அதே தான், காண்கிறேன் என்று சொன்னாலும் அவரை நன்மையை அறிந்து கொள்ளணும். சொல்கிறது எல்லாமே அவருக்கு நன்மை, நமக்கு நன்மை, சரியா? இதை நன்மையை தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, தீமையை வெறுக்க வேண்டியது இருக்குது. ஜெபம் செய்து கடைசி. பரலோகத்திலே வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்த நன்றி பிதாவே. இந்த நாளை கூட தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி பிதாவே. தொடர்ந்து உங்கள் ஊழியத்தை செய்ய, உங்கள் ஞானத்தை அறிந்து கொள்ள பிதாவே, உங்கள் நன்மையை பின்பற்ற உதவி செய்வீராக பிதாவே. இதோ கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும். இந்த இரவு நேரில் கூட எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. தொடர்ந்து கூடி வந்த சகோதரிகளை கூடி யாவரையும் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தாரை பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். பிதாவாகி தேவனே, நீங்கள் தாமே உங்கள் குமாரனுக்கு விரோதமாக செய்கிற யாவரையும் நீங்கள் பாதபடியாக்கி போடுகிறீர் என்றும், பிதாவாகி தேவன் தாமே உங்கள் குமாரனுக்கு நாங்கள் அடிமையாக, அவர் பிதாவே அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஏதுவாக நாங்கள் வளர உதவி செய்கிறார்கள். உங்கள் சித்தமானால் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவே, எங்களுக்கு எவ்வளவோ துன்பங்களும் இடுக்கணும் வேதனைகளும் இருந்தாலும் எங்கள் பிதாவே தொடர்ந்து உங்களை சேவிக்கிறதற்கான ஞானத்தை கொடுப்பீராக. உங்களுடைய நீதி நியாயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக பிதாவே. நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய சித்தம் செய்ய உதவி செய்யும். பூமிக்குரிய பணத்தேவையும் ஆவிக்குரிய ஞானத்தையும் எங்களுக்கு கூடும் பிதாவே. கூடி வந்த யாவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். குமாரன் இயேசுவின் நாமத்திலே கேட்கின்றோம் பிதாவே.